ஸோ எல்லாருக்கும் ஹைடியோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட கடைசி படம் அந்த தளபதியோட ஃபேர்வெலாக அமையக்கூடிய அந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்சார் இஷ்யூவில் மாட்டியிருக்கு. ஸோ இந்த சென்சார் ஏன் தரத்துக்கு லேட் ஆனது, இந்த சென்சாருக்கு இப்போ கேஸ்லாம் போட்டிருந்தாங்க, இந்த கேஸ்லாம் என்னாச்சு, ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிரும், இல்லை ஒரு சிலர் இந்த படம் பிப்ரவரியில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய டாக் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சென்சார் சர்டிஃபிகேட் அப்படின்றது இந்த சினிமா திரைப்படங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண முடியும். இந்த சென்சார் சர்டிஃபிகேட் UAA இந்த மாதிரியான 3 வேரியேஷனில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும். இந்த மாதிரி அந்த படத்தில் இருக்க அந்த விஷயங்களை வச்சு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வரையும் வரல. சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு இப்போ வரையும் கிடைக்காதனால இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான KVN ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து 7ஆம் தேதி அர்ஜென்ட் கேஸாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கேஸுக்கு 9ஆம் தேதி தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தள்ளி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த 9ஆம் தேதி இன்றைக்கி வந்து அந்த தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் ஆக்குச்சு. என்ன நடக்குதுங்க? இந்த ஹியரிங் ஹேண்டில் பண்ணது ஜஸ்டிஸ் PT ஆஷா. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்காக ஒரு ஆதரவான ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு புகார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. CBFC சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இந்த படத்தை நீங்கள் திரும்பவும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட்டோ அப்படின்றத கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் CBFC சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. படம் இல்ல அதான் என்ன கன்ஃபார்ம் ஆகலையா ஆகல இன்னும். CBFC சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் PT ஆஷா வந்து ஒத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி CBFC வந்து படம் பார்த்துட்டு 27 கட்டு சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அதெல்லாம் எல்லாமே முடிச்சு UA சர்டிஃபிகேட்டும் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் தரலை. ஸோ நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டீங்க, அப்போ ஆல்ரெடி பார்த்தனால நீங்கள் UA கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் முடிச்சிட்டாங்க. I am coming. ஸோ சோஷியல் மீடியாலேருந்து ஃபேன்ஸ்லேருந்து TVK மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. நல்ல வேலை படம் பொங்கலுக்கு வந்துடும், இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொங்கலாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த TVK மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் இந்த செலிப்ரேஷனுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் வந்துருச்சு. அது என்னென்னா, CBFC பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கேஸுக்கு மேல்முறையீட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மேல்முறையீட்டை பார்த்தீங்கன்னா எப்போ விசாரிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கே, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி 2:15 இந்த மேல்முறையீட்டு வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க. 2:15 நடந்த இந்த ஹியரிங்கை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணாரு. அப்படி சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிச்ச இந்த கேஸ்க்காக டெல்லியில இருந்து துஷார் மேத்தாவை பார்த்தீங்கன்னா CBFC சைட்ல இருந்து லாயரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த துஷார் மேத்தா பார்த்தீங்கன்னா SJI. ஸோ SJIனா செகண்ட் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். அப்படியே நம்ம KVN சைடு வந்தாலும் இவங்களும் ஒன்றும் சும்மா இல்லை, ஃபார்மர் அட்டார்னியர் ஆஃப் இந்தியா ரஹாட்கே வந்து இறக்குனாங்க. இந்த 2 லாயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாயரும் சொல்லலாம், அண்ட் ரொம்ப ஃபேமஸான லாயர்ஸ்னு சொல்லலாம். இந்தியாவிலே இவ்வளோ பெரிய லாயர்ஸ்லாம் இறக்குறது அண்ட் இவ்வளோ தள்ளி போகிறது, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். தளபதி ஃபேன்ஸ் தான் இருக்கும், ஆர் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததில்லை அவ்வளோக்கா. விசாரிச்ச இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காலையில் ஜஸ்டிஸ் PT ஆஷா விசாரிச்ச அந்த கேஸ்க்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸ்டே வாங்கின உடனே இந்த கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி 21ஆம் தேதி இந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. இதுல இருந்தே புரியுது இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்குள்ள ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு. கடைசியா ஒரு குட்டி ஏன்னா இந்த கேஸ்க்கான தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி ஜனவரி 21ஆம் தேதி கொடுக்குறாங்க. இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கேஸ் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். ஏன்னா இப்போ இந்த 21ஆம் தேதி நடக்கிற இந்த தீர்ப்பே கூட அடுத்த வாரத்துக்கோ அடுத்த நாளுக்கோ ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தள்ளி வைக்காமல் தீர்ப்பு அன்னைக்கு வருது அப்படின்னா அந்த தீர்ப்பு யார் சைடு வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ KVN சைடு வந்துச்சுன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஈஸியாக டக்குன்னு மூவியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி CBFC சைடு போச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நாங்கள் ரீசென்சார் பண்ணணும், அதாவது நீங்கள் ரிவிசிங் கமிட்டிக்கே அனுப்புங்க, படத்தை வந்து திரும்பவும் நாங்கள் பார்த்துட்டு அடுத்து என்ன சென்சாரோ அடுத்து எந்த UA நாங்கள் எதுன்னு பார்த்து கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸ் எப்படியா இருந்தாலும், இந்த கேஸுன்றது தாண்டி இந்த படம் வந்து எப்படியா இருந்தாலும்
இந்த ஜனவரி எண்டு ஆர் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் இந்த மாதிரியான டைமில் தான் ரிலீஸ் ஆகும். கேவிஎன் சைட்லேருந்து இந்த ஆர்டர் காப்பியை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் வந்து ஜனவரி 21 இப்போ இன்றைக்கி என்ன 9 இந்த 9லேருந்து 21க்குள்ளே ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 8 நாளுக்குள்ளே கேப் இருக்குது. இந்த ஒரு கேப்பை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும் அப்படின்னு தான் கேவிஎன் சைட்லேருந்து யோசிப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களும் யோசிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஆர்டர் காப்பியை வந்து இவங்க எவ்வளோ சீக்கிரம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்களோ இவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்படி சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகுனாங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்து வாய்ப்பு கிடையாது. வர மண்டே வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். அப்படியே சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தீர்ப்பு தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேவிஎன் சைடும் வரலாம், ஆர் சிபிஎஃப்சி சைடும் வரலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க இந்த கேஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த படம் கன்ஃபார்ம் ஜனவரிக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். இப்போ ஜனவரி 21 தீர்ப்பு வருது அப்படின்னாலும் அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்துச்சுன்னா படம் 23 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடுவில் இருக்க அந்த கேப்பு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேப் விடும். நிறைய பேர் யோசிப்பாங்க, அதான் சர்டிஃபிகேட் வருதுலப்பா அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த நாளே வந்து அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் பேசணும். ஸோ டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் ஓகேவான ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு 2-3 நாள் கேப்புக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 2-3 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணி நல்ல புக்கிங்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டியுமே இந்த 21 நடக்கிற இந்த கேஸாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஹியரிங்லேயும் பார்த்தீங்கன்னா படத்தை நீங்கள் தள்ளி வைங்க. அதாவது இந்த கேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு தள்ளி வைக்காம வாய்ப்பு இருக்குது. இல்லைனா படத்தை வந்து நீங்கள் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கேஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி கூட இந்த படத்தை ஒத்தி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ஏது அப்படின்றத நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன்டாக இந்த வீடியோவில் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஜனநாயகன் படத்தோட சினாரியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது இன்றைக்கி நிறைய இடத்துல செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்திருக்கும். நியூஸ் சேனல்லேருந்து சோஷியல் மீடியாலேருந்து எல்லாமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த படம் புதுசாக தமிழ் சினிமாவில் நிறைய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். இந்தியன் சினிமாலே ஏதாவது கிரியேட் பண்ண கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கலை. வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கிறது எல்லாமே நடக்கட்டும். நம்ம அது எதுவுமே தடுக்க முடியாது, எதுவும் நம்ம கையில் இல்லை. அண்ட் இந்த படம் வந்து இப்படி தள்ளி போகிறனால இந்த படத்தோட கலெக்ஷனுக்கு ஏதாவது அடி வாங்குமா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இது தளபதி படம் சும்மாவே கலெக்ஷன் வந்து அல்லும். இப்போ இது கடைசி படம் வேறு, அது ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணாங்க. இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் நான் சொன்ன மாதிரியே தளபதி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட தியேட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாயிரும் கன்ஃபார்ம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க 9 இப்படி 9 ரிலீஸ் ஆகிருந்தா இந்த ஜனநாயகன் படத்துக்கு 700 ஸ்க்ரீன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கூட பராசக்தி கிளாஸ்க்கு ரிலீஸ் ஆகிறனால அந்த படத்துக்கு 400 ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மீதி 700 ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு வந்துடும். ஆனால் இப்போ இந்த படம் ஜனவரி 21 அந்த 23 இப்போது படம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பொங்கலோட இப்போ தரமாக ஓடும். ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 1400 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 1400 ஸ்க்ரீனில் 1000 ஸ்க்ரீனுமே ஜனநாயகன் படத்துக்கு தான் போகும். இந்த ஜனவரி 9 எதுக்கு பிளான் பண்ணுது அப்படின்னா அந்த 10 நாள் லீவு தாங்க. அந்த 10 நாள் லீவு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட கவர்மெண்ட் ஹாலிடேஸே வரும். அதனால தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ படம் தனியாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா 1000 ஸ்க்ரீனுமே வந்துடும். அந்த ஹாலிடேஸ்லாம் தேவையே இல்லை. தமிழ்நாடு பூராவே கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் படம் தான் ஓடி. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறனா என்ன, நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் நமக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.